வாங்க உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டு இருங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். சொல்லுங்க. மாருதிக்காரன் பெட்டியை வந்தாச்சு. பெட்டியை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்த கலைஞராது நான் மேனேஜரோட சேர்ந்து வரேன். அப்புறம் சார் இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ் அதனால உள்ளுக்கு வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற மாருதி கொண்டு வாங்க. ஆமா கருப்பு கண்ணாடி. தேங்க்யூ. சின்ன சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்க சார். என்ன பிரயோஜனம்? பாத்துருங்க பாத்துருங்க. அவ்வளவுதானா? உள்ள போங்க. ஒவ்வொருத்தங்க ஒண்ணு சொல்லுவாங்க. கூலிங் கிளாஸ்வாங்க, சன் கிளாஸ்வாங்க, கண்ணு தெரியாதவங்க கருப்பு கண்ணாடின்னு. முதல்ல எல்லாம் இத ஃபேஷனுக்கு போட்டாங்க. ஃபேஷன்னா தமிழ்ல தெரியலங்க, நம்ம சென்னை தமிழ்ல சீன் கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேஷன், இந்த டிசைன் அந்த டிசைன் ஒரு ஆர்வம். இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இத போட்டவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாங்க. நிறைய பேரு சைட் அடிக்கிறத மறைக்கவே போடுவாங்க. அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிட்ட போயிட்டு மூஞ்சில குத்துற மாதிரி சும்மா சீன் போடுங்க. கண்ணு தெரியாதவங்க சும்மா இருப்பாங்க, கண்ணு தெரிஞ்சவங்க நம்மள அடிச்சுட்டு உயிரோட இருப்பாங்க. உயிரோட இருப்பாங்கன்னா நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். பதில் தெரியலன்னா ரிஸ்க் எடுத்துதாங்க அவங்க. ஒன் மோர் ரீசன் ஃபார் வேரிங் திஸ் கிளாஸ். பிரச்சனை பண்ணி மாட்டீங்கன்னா மூஞ்சிலே குத்துவாங்க. கண்ணு பந்து மாதிரி வீங்கிடும். அதை மறைக்கவும் போடுவாங்க. எங்க நான் அதுக்கு போடலைங்க. ஓகேங்களா?